அனைவருக்கும் வணக்கம். நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு வருகின்ற 7ஆம் தேதி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையை ஏற்று பல்வேறு இயக்கங்களிலிருந்து மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையை ஏற்று கழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைகின்ற ஒரு நல்ல நிகழ்வு வருகின்ற 7ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அந்த நிகழ்வில் முன்னேற்பாடாக இன்றைக்கு இங்கு நடைபெறுகின்ற ஸ்தலத்தில் நடைபெறுகின்ற இந்த இடத்தில் பூமி பூஜை போட்டு ஒரு நல்ல துவக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றோம். இந்த நல்ல நிகழ்வில் எங்களையெல்லாம் அரவணைத்து செல்கின்ற தலைவராக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை இந்த நல்ல நேரத்தில் நினைவிலிருந்து தாயன்போடு எங்களையெல்லாம் அரவணைத்து கழகத்தில் இணைத்து கொண்ட மாண்புமிகு முதலமைச்சருக்கு எங்களுடைய நன்றியும் வணக்கத்தையும் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நல்ல நிகழ்வுக்கு முன்னின்று தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் கலந்து கொண்டிருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மற்றும் கழகத்தில் பல்வேறு அமைப்புகளில் நிர்வாக பொறுப்பில் இருந்து சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அருமை நண்பர்களுக்கும் கலந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு பொறுப்புகளில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கடந்த 5 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு அடித்தளத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு எது தேவையோ அந்த தேவையை அறிந்து புரிந்து அதை செயல்படுத்திட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு ஒரு சிறப்பான ஆட்சியை மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற நிலை இருக்கின்றது. அந்த நிலை மீண்டும் தொடர வேண்டும் என்றுதான் தமிழகத்திலே இருக்கின்ற அனைத்து தரப்பட்ட மக்களும் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் அவருக்கு தார்மீக ஆதரவை தந்து கொண்டிருக்கின்ற இந்த நல்ல நேரத்தில் மீண்டும் தேர்தல் வருகின்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையும் வருகின்ற தேர்தலையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்று அனைத்து தரப்பட்ட மக்களும் அவர்களாகவே தேவை அறிந்து சாதனை புரிந்த இந்த ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்று தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அந்த நிலையின் அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த பூமி பூஜை நடைபெறுகின்றது. இணைப்பு விழாவாக 7ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற தொண்டர்கள் கிட்டத்தட்ட 70-80% மேலாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைகின்ற ஒரு நல்ல சூழல் இருக்கிறது என்பதையும் நான் தெரிவித்துக்கிறேன். அதே போல் பல்வேறு இயக்கங்களிலிருந்து தளபதியினுடைய ஆட்சியுடைய திறன் கட்சியை அனைத்து தரப்பட்ட மக்களையும் அரவணைத்து செல்கின்ற பாங்குகளை கொண்டு அவருடைய தலைமையை ஏற்று மனப்பூர்வமாக இதயபூர்வமாக இணைகின்ற ஒரு நல்ல நிகழ்வு தான் வருகின்ற 7ஆம் தேதி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட கலந்து கொண்ட ஒரு நல்ல நிகழ்வு நடைபெறும். அவங்கெல்லாம் அவங்களுக்கு பதில் சொல்ல தேவையில்லை என்று மக்களே இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி திருமணத்தில் நடத்துவதற்கான காரணம் எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் திருமங்கலம் என்ற இயற்கையான பேரை இன்றைக்கு எங்களுக்கு அமைந்திருக்கிறது. ஆக இந்த கூட்டம் வெற்றிகரமாக நடைபெற்று நிறைவேறும். அதே போல முதலமைச்சர் மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவார் என்ற சூழ்நிலை